வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் ஆர்மிலேருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்தும் அதை சேஞ்சும் பண்ணியிருக்காங்க. இது எஸ்டர்டேவே நடந்தது. நான் நேற்றே வீடியோ போட்டிருக்கணும். பட் எந்த ஒரு அப்டேட்டும் கரெக்டாக போடணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். என்ன சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம அபவுட் அதில் ஜாயின் இந்தியன் ஆர்மின்னு இருக்கும். இதில் ஹவு டு ஜாயின் இந்தியன் ஆர்மி அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா, செலெக்ஷன் என்னென்ன விதமான கேட்டகரிக்கு எல்லாமே எடுக்கிறாங்க, அதோட ஏஜ் லிமிட், அதோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைசியாக வந்துடணும். கடைசியாக வந்தீங்க அப்படின்னா அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேசி ஒன்று கீழே வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டிக்கு 17 வயசுலேருந்து 21 வயசு தான். அது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். கிளர்க்குக்கும் 21 தான், டெக்னிக்கலுக்கும் 21 தான். இங்கே புதுசாக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு 21 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரேட்ஸ்மேன் 8க்கு 21 தான். இது என்ன ப்ரோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று எப்படி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கும் ட்ரேடுமேனுக்கும் 23 வயசாக எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல 23 வயசாக இருந்தது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்காம கூட விட்டுருப்பீங்க. அண்ட் இப்போ லாஸ்ட்டாக எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜை கீழே பாருங்கள். அண்ட் த வெப்சைட் இஸ் சர்டிஃபிகேட் அண்ட் இது கீழே பாருங்கள். பேஜ் லாஸ்ட் அப்டேட் ஆன் 29/1/2024. அதாவது நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ட்ரேட்ஸ்மேனுக்கு 21 தான் ஆல்ரெடி இருந்தது தான். இதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் அது ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருத்தமான விஷயம். அதுதான் பெர்மனண்ட் இருந்தது. அது இல்லாமல் 23 வயசு வரை இருந்தது. அதுவும் இவனுங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 வயசாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது ரொம்பவே ஒரு பேட் நியூஸாக இருக்கும். அண்டு நம்ம இந்தியன் ஆர்மிக்கு நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி செலெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அட்டன் பண்ணவங்களும் சரி, இப்போ வரப்போகிற செலெக்ஷன் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்பவே கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரி பண்ணிக்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் February 1st வீக் வருதா அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா ஏரோக்கும், ஆல் இந்தியாவுக்குள்ளே எல்லா ஏரோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ எல்லா டீட்டெயில்ஸும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருங்க. ஏஜ் லிமிட் இருந்து எல்லாமே கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். நம்ம அப்படி அப்ளை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் எது ஒன்றுமே கன்ஃபார்மாக தெரியும். பட் இதில் வந்து இவனுங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறது நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு 21 சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது ஒரு வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம நோட்டிஃபிகேஷன் வர வரையும் வெயிட் பண்ணலாம். அண்ட் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னா கூட இன்றைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு படிக்குங்க. நம்மக்கிட்டே மெட்டீரியல் இருக்குது, நம்மளோட மெட்டீரியல் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கும், ஃபஸ்ட் லிங்க். அதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு பை ஸ்டடி மெட்டீரியல் ஃபஸ்ட் லிங்க் யூடியூப் லிங்க் இருக்கும். அதை எப்படி பார்த்துட்டு அதை எப்படி பை பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு மேலே ஃபஸ்ட் ஆர்மி ஸ்டடி மெட்டீரியல் பை லிங்க்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா 149 rupees கொடுத்து உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து பே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கே உங்களுடைய மெட்டீரியல் ரிசீவ் ஆகிடும். அப்படி ரிசீவ் ஆகலை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் அந்த பேஜுக்குள்ளே இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு இதுவும் வராது. ஓகேங்களா? அந்த மெட்டீரியலில் ஜிகே, ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் கம்ப்ளீட்டாக வந்துடும். கண்டிப்பாக நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு தனி நான் வீடியோ போடுறேன், மெட்டீரியல் எப்படி பை பண்ணணும் அப்படின்றத. நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு நம்மக்கிட்டே மெட்டீரியல் இருக்குது. ஆனால் அதை படிச்சிங்க அப்படின்னாலும் உங்களால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 50% வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிடி பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா என்ன சிலபஸ், என்ன படிக்கணும் அண்ட் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் கம்ப்ளீட்லி நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு தனி நான் வீடியோவை போடுறேன். பர்சனலி நான் அதில் அனுபவப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ எவ்வளோ உங்களை இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட் இல்லை யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர செலெக்ஷன் இப்போ தான் வரும். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் 23 இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தீங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வர வரை வெயிட் பண்ணுங்கள். எந்த ஒரு நம்பிக்கையும் வீண் போகாது. நோட்டிஃபிகேஷனாக நல்லதாக நடக்கும்னு நினச்சி வெயிட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனல் டெலிகிராமில் இருக்குது, டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.